வேலை செய்த வீட்டில் 22 பவுன் நகைகளை திருடி வீடியோ போட்ட பெண்கள். ரீல்ஸ் மோகத்தால் வசமாக சிக்கிய கொள்ளை கும்பல். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வடக்கு தெருவைச் சேர்ந்த முகமது கருணை தனது வீட்டு வேலைக்காக அலிமத்து நிஸ்மியா என்ற பெண்ணை நியமித்தார். வேலைக்குச் சேர்ந்த சில நாட்களிலேயே அந்த பெண் வீட்டில் நகை மற்றும் பணம் வைத்திருக்கும் இடங்களை நுட்பமாக கண்டறிந்தார். இவர் ஏற்கனவே வேறு சில இடங்களில் பணிபுரிந்த போதும் திருட்டில் ஈடுபட்டவர் எனத் தெரிகிறது. வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து கண்காணிப்பு கேமராவின் இணைப்பை துண்டித்துவிட்டு அலிமத்து நிஸ்மியா தனது தோழியான பர்வீன் பானுவுடன் இணைந்து வீட்டிலிருந்த 22 பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்றார். இது குறித்து முகமது கருணை கீழக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் சிக்கிய திருட்டுக் கும்பல் தங்களுக்கும் நகைக்கும் சம்பந்தமில்லை, நாங்கள் எடுக்கவில்லை என்று முற்றிலும் மறுத்தது மட்டுமல்லாமல் புகார் அளித்த முகமது கருணை மீதே பாலியல் புகார் கூறி காவல்துறையினரை திசை திருப்ப முயன்றனர். இந்த அசிங்கத்தால் நகை போனால் போகட்டும் என பாதிக்கப்பட்டவர் புகாரை தொடராமல் விட்டுவிட்டார். இந்த திருட்டுக் கும்பல் திருடிய நகைகளுடன் தெனாவட்டாக ஊர் சுற்றிக் கொண்டிருக்க விசாரணையில் தொய்வு ஏற்பட்டது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் திருடிய அந்த 22 பவுன் நகைகளை தங்களுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு இருவரும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வீடியோவாக வெளியிட்டனர். இந்த ரீல்ஸ் வீடியோவை எதிர்பாராத விதமாக பார்த்த கீழக்கரை சார்பு ஆய்வாளர்கள் வீரகணேஷ் மற்றும் சல்மோன் ஆகியோர் கடுமையாகி மீண்டும் அவர்களை பிடித்து தங்களுக்கே உரிய பாணியில் தீவிர விசாரணை நடத்தினர். வேறு வழியின்றி இருவரும் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டனர். விசாரணையில் திருடப்பட்ட 22 பவுன் நகைகளையும் கீழக்கரை முத்தூட் ஃபைனான்ஸ், ராமநாதபுரம், சிக்கல் ஆகிய ஊர்களிலுள்ள சில நகைக்கடைகள் மற்றும் கீழக்கரை நகைக்கடைகள் சிலவற்றில் அடகு வைத்தது தெரியவந்தது. மேலும் அந்த பணத்தை கொண்டு 2 டியோ பைக்குகள், ஒரு ஈகோ கார் மற்றும் விலை உயர்ந்த கேமரா போன்றவற்றை வாங்கி குற்றாலம், கொடைக்கானல் என ஆடம்பரமான சுற்றுலா பயணங்களும் மேற்கொண்டதும் அம்பலமானது. ரீல்ஸ் மோகம் தந்த விளைவால் திருட்டுக்கு உடந்தையாக இருந்த பர்வீன் பானுவின் கணவர் கௌதம் ராஜ் உட்பட அலிமத்து நிஸ்மியா, பர்வீன் பானு ஆகிய மூவரும் தற்போது வசமாகச் சிக்கி கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றனர்.